நீங்கள் ஒரு ஜியோ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இன்டர்நெட் பாரில், அதாவது இந்த நெட்வொர்க் பாரில் ஃபுல்லாகவே இருக்கும், ஆனால் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியாது. கிச்சனில் இல்லை பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற யூஸருக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஏபின் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஏபின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு சிம் யூஸ் பண்ணும் போதும் உங்களுடைய சிம்மை ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில், அதாவது ஃபர்ஸ்ட் சிம்மை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது அதான் பெஸ்ட்டு. இப்போ உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லா மொபைலும் காமனாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போகிறோம். ஸோ நீங்களும் அதே போல் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஜியோ அப்படிங்கிறத நான் செகண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம். இங்கே நமக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு ஓப்பன் இருக்கும். ஸோ இதான் ஏபிஎன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நமக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அவன் கம்பெனிக்காரனே நமக்கு ஒரு சில ஏபிஎன்லாம் கொடுத்துருப்பான். அது அப்படியே இருக்கட்டும், நம்ம புதுசாக ஒரு ஏபிஎனை கிரியேட் பண்ணிக்கோ. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகல, நான் இதுக்கு முன்னே இருந்ததே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸருக்கு நீங்கள் ஓல்டு என்ன இருந்துச்சோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் சொல்கிற ஏபிஎன் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் பழைய ஏபிஎனை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம நியூ ஏபிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கும். ஒரு சில மொபைலில் டாப் ரைட் கார்னர் இருக்கும், நமக்கு பாட்டமில் இருக்குது. இந்த நியூ ஏபிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும். இந்த நேம் அப்படிங்கிறது நான் என்ன டைப் பண்ணுறேன் அதே போல் டைப் பண்ணிக்கோங்க. ஜியோ அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஜே கேப்ஸாக இருக்கணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அப்புறம் இன்டர்நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஐ அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸாக இருக்கணும். ஜியோ ஸ்பேஸ் இன்டர்நெட் அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ஏபிஎன். இந்த ஏபிஎன் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜியோ நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஸோ டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி நாட் செட்னா நீங்கள் எதுவுமே செட் பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டாக ஒன்றுமே இருக்காது. அதே போல் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆல்சோ நாட் செட். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீட் பாட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பாட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஸ்பீட் பாட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நாட் செட். சர்வர் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு www.jio.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எம்எம்எஸ்சி நாட் செட், எம்எம்எஸ்சி ப்ராக்ஸி நாட் செட், எம்எம்எஸ் போர்ட் ஆல்சோ நாட் செட், எம்சிசி எம்என்சி இதெல்லாம் ஏரியா கோடு. எனக்கு வேறு மாதிரி நம்பர் இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ என்னோட நம்பர் மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்காதீங்க. உங்கள் மொபைல் என்ன டிஃபால்ட் இருக்கோ அது அப்படி இருக்கட்டும். அடுத்ததான் அத்தன்டிகேஷன் டைப் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கடைசியாக நமக்கு பிஏபிஓ ஆர் சிஹெச்ஏபின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏபின் டைப் இருக்கும். இதில் டிஃபால்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எஸ்யூபிஎல் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே டிஃபால்ட் அண்ட் எஸ்யூபிஎல் இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஏபிஎன் டைப்பில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆப்ஷனாக இருக்கும். டிஃபால்ட் அப்படிங்கிறதையும் சரி எஸ்யூபிஎல் அப்படிங்கிறதும் ஆப்ஷனாக இருக்கும். ஒரு சிலருக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலை பொறுத்து வேரி ஆகும். ஸோ என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை ஆப்ஷனாக இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனாக தான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டுமே, அதாவது டிஃபால்ட் அண்ட் எஸ்யூபிஎல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6 கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிஏரியா தான். இந்த பிஏரியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்ஸ்பெசிஃபைல் இருந்து டிக் இருக்கும், அதை அன்டிக் பண்ணிவிட்டு LTE அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா HSUPA, HSDPA, UMTS அண்ட் EDG அண்ட் GPRS. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் இந்த 1 2 3 ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் இப்போ நாம் க்ரியேட் பண்ணது பண்ணிட்டோம், ஆனால் இதை சேவ் பண்ணோம். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும். இப்போ இங்கே நம்ம மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு முன்னே நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஏபிஎன் இருக்கும். இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஏபிஎன் இருக்கும். அதில் நம்ம க்ரியேட் பண்ண ஏபிஎன் பார்த்தீங்கன்னா ஜியோ நெட் அப்படிங்கிறது தான், ஜியோ இன்டர்நெட் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணது. இப்போ நம்ம அந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா